What is a preposition? Preposition உடைய definition பார்க்கலாம் இப்போ. A preposition is a word that shows the relationship between a noun or pronoun and another word in a sentence. It usually shows place, time, direction, cause or manner. இப்போ இதுக்கு தமிழ் அர்த்தம் என்னன்னு பார்ப்போமா? ப்ரிப்போசிஷன் என்பது இது வந்து ஒரு பெயர் அல்லது சூட்டு பெயர். ஓகேவா? சூட்டு பெயர்னா ப்ரொனவுன். ஓகேவா? மற்றும் மற்றொரு சொல்லுக்கு இடையிலான உறவை காட்டும் சொல். இது பொதுவாக இடம், காலம், திசை, காரணம், முறை ஆகியவற்றை காட்டும். இதுக்கு எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கலாமா? அந்த புக் இஸ் ஆன் த டேபிள். புத்தகம் மேசையின் மேல் உள்ளது. காமன் ப்ரிப்போசிஷன்ஸ் என்னெல்லாம்னு பார்க்கலாம். இன், ஆன், அட், பை, ஃபார், வித், ஃப்ரம், டு, ஆஃப், அண்டர், ஓவர், பிட்வீன், அமாங். ஓகே. ரூல்ஸ் ஆஃப் ப்ரிப்போசிஷன்ஸ். ஃபஸ்ட்டு என்னென்னா ரூல் 1 ப்ரிப்போசிஷன் ஆஃப் டைம். இதில் என்னென்ன ப்ரிப்போசிஷன்ஸ் வரும்னா இன், ஆன், ஆட். ஓகேவா? ஆட் வந்து எக்ஸாக்ட் டைமை வந்து குறிக்கும். ஆன் வந்து டேஸ் ஆர் டேட், அந்த டேட் அந்த மாதிரி இதை குறிக்கும். இன் வந்து மந்த், இயர் அண்ட் லாங் பீரியடை குறிக்கும். ஓகேவா? இப்போ வந்துட்டு ஐ வேக் அப் அட் 6 AM. மை எக்ஸாம் இஸ் ஆன் மண்டே. ஐ வாஸ் born in 2002. இப்போ செகண்ட் ரூல் ப்ரிப்போசிஷன் ஆஃப் பிளேஸ். இது என்னெல்லாம் வரும்னா இன், ஆன், அட். இப்போ ரூல் என்னெல்லாம் பார்க்கலாம்னா இன்னு வந்து இன்சைட் ஏரியா, ஒரு 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 ஏரியாக்குள்ளே ஒரு ரூம்குள்ளே இருக்கும் அந்த மாதிரினா இன். ஆன்னா சர்ஃபேஸ் குறிக்கும். அட் வந்து எந்த பிளேஸ் எக்ஸாக்டாக இருக்கிற பிளேஸை குறிக்கும். ஓகேவா? இப்போ ஷீ இஸ் இன் த ரூம். த ஃபோன் இஸ் ஆன் த டேபிள். ஹீ இஸ் அட் த பஸ் ஸ்டாப். தேர்ட் ஒன் ப்ரிப்போசிஷன் ஆஃப் டைரக்ஷன். டு, இன்டு, ஆன்டு. இது வந்து மூமெண்ட்டை வந்து ஷோ பண்ணுற இடத்துல நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? என்னென்னா நகர்வு இல்லைனா ஏதாவது மூமெண்ட்டை நம்ம காமிக்கும் போது இது யூஸ் பண்ணுவோம். எக்ஸாம்பிள்ஸ் சொல்லவா? ஷீ வென்ட் டு ஸ்கூல். த கேட் ஜம்ப்ட் இன் டு த பாக்ஸ். ஹீ கிளைம்ட் ஆன் டு த ரூஃப். ஓகேவா? ஃபோர்த் ஒன் ப்ரிப்போசிஷன் ஆஃப் காஸ். இதில் என்னெல்லாம் யூஸ் பண்ணுவாங்கன்னா பிகாஸ் ஆஃப், டியூ டு, ஃபார். காரணத்தை காட்ட இதை வந்து பயன்படும். ஓகேவா? ஹீ ஃபெயில்டு பிகாஸ் ஆஃப் லேசினஸ். அவன் சோம்பேறித்தனமாக இருந்ததால் அவன் ஃபெயில் ஆகிட்டான். இந்த மேட்ச் வாஸ் கேன்சல் டியூ டு ரெயின். மழை பெய்ததால் இந்த மேட்ச் வந்து நின்றுச்சு அந்த மாதிரி சொல்லுவோம். திஸ் கிஃப்ட் இஸ் ஃபார் யூ. இந்த பரிசு உனக்காக அந்த மாதிரி. ஓகேவா? ப்ரிப்போசிஷன் ஆஃப் மேனர். எப்படி செயல் நடக்கிறது என்பதை நம்ம காட்டுறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் இந்த விதி. ஓகேவா? ஷீ கேம் பை பஸ். ஹீ கட் த பேப்பர் வித் அ நைஃப். ஓகேவா? இப்போ வந்து பஸ் மூலமாக வந்தா, நைஃபை வச்சு கட் பண்ணா, அந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது. ப்ரிப்போசிஷன் ஆஃப் பொசஷன். ப்ரிப்போசிஷன் ஆஃப் பொசஷன்னா என்னென்னா ஷோஸ் ஓனர்ஷிப், ரிலேஷன்ஷிப் ஆர் கனெக்ஷன்ஸ். ஓகேவா? இதோடைய அர்த்தம் தமிழில் சொல்கிறேன். உடைமை, சொந்தம், தொடர்பு ஆகியவற்றை காட்டும் ப்ரிப்போசிஷனை தான் ப்ரிப்போசிஷன் ஆஃப் பொசிஷன் என்று சொல்லுவாங்க. சரியா? இதில் வந்து மோஸ்ட்டாக நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்னா ஆஃப், வித், டு. சரியா? இதோடைய எக்ஸாம்பிள் பார்க்கலாம். திஸ் இஸ் த புக் ஆஃப் த டீச்சர். இது ஆசிரியரின் புத்தகம். ஷீ இஸ் அ ஃப்ரெண்ட் ஆஃப் மைன். அவள் என் நண்பர். திஸ் ஹவுஸ் பிலாங்ஸ் டு ஹிம். இந்த வீடு அவனுக்கு சொந்தமானது. த மேன் வித் த பியர்ட் இஸ் மை அங்கிள். தாடி உள்ள மனுஷன் என் மாமா. ப்ரிப்போசிஷன் ஆஃப் மெஷர். Definition. Preposition of measure shows quantity, amount, price or weight. ஓகேவா? இதோடைய தமிழ் அர்த்தம் பார்க்கலாம். இது வந்து அளவு, தொகை, விலை, எடை ஆகியவற்றை காட்டும் ப்ரிப்போசிஷனை ப்ரிப்போசிஷன் ஆஃப் மெஷர் சொல்லுவோம். சரியா? இது காமன் ப்ரிப்போசிஷன். பை, ஆஃப், ஃபார், ஆட். ஓகேவா? மில்க் இஸ் சோல்ட் பை த லிட்டர். பால் லிட்டர் அளவில் விற்கப்படுகிறது. A bag of rice cost ₹50. அரிசி பையின் விலை 50. This pen is for ₹20. இந்த பேனா விலை 20. Mangoes are sold at ₹kilo in kilo. Mangoes are sold at ₹100 a kilo. மாம்பழம் கிலோ 100 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. காம்பவுண்ட் ப்ரிப்போசிஷன். ப்ரிப்போசிஷன் ஃபார்ம் பை கம்பைனிங் 2 or more வேர்ட்ஸ் ஆர் கால்டு. 2 அல்லது அதற்கு மேற்பட்ட சொற்கள் இணைந்து உருவாகும். இதுதான் வந்து என்னென்னா நம்ம
காம்பவுண்ட் ப்ரிப்போசிஷன் சொல்லுவோம். சரியா? இது வந்து என்னெல்லாம் மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுவாங்கன்னா அக்கார்டிங் டு, பிகாஸ் ஆஃப், இன் ஃப்ரண்ட் ஆஃப், in spite of, instead of, due to, on behalf of, by means of, with reference to. ஓகேவா? according to the teacher the exam is easy. ஆசிரியரின் கருத்துப்படி தேர்வு எளிது. he was absent because of illness. நோயால் அவன் இன்று விடுப்பில் இருந்தான். the car is parked in front of the house. வீட்டின் முன் கார் நிறுத்தப்பட்டுள்ளது. he succeeded in spite of difficulties. சிரமங்களையும் மீறி அவன் வெற்றி பெற்றான்.